நீஃப்டி மாலை நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இன்னைக்கு இந்த வீடியோவில் விமர்சன விவாதத்தில் பார்க்க இருக்கிற படம் கன்னடா சூப்பர் ஸ்டார் உபேந்திரா நடிப்பில் யூஐ. என்னங்க இது சென்சார் சர்டிஃபிகேட் மாதிரி அது கூட ஒரு அர்த்தம் சொல்றேன். சென்சார் ஆபீசர் சார் எல்லாரும் பாருங்க, ஏ கொடுப்போம், யூ கொடுப்போம், யூஏ கொடுப்போம். இந்த படத்துல படம் வருதுல்ல, உபேந்திரா இந்த எப்படி சொல்றது, நல்ல கன்னட சினிமாவில வித்தியாசத்தை கொண்டு வந்து வர உபேந்திரா. அப்படி சொல்ல முடியல, கேரத்தனமோ திருட்டுத்தனமோ எடுப்புற சில பேர் பிடிக்கும். கரெக்டா சொல்லுங்க. இந்த படமும் அந்த வகையில தான் வந்திருக்குது. ஆனா இது எல்லாருக்கும் பிடிக்குமான்னு பாத்தீங்கன்னா கிறுக்குத்தனமா புத்திசாலித்தனமா வந்திருக்கு. ஓப்பனிங்க படத்துக்குள்ளார ஒரு படம் அவர் வந்து போடுறாரு, அறிவாளிகள்லாம் எழுந்து போயிடுங்க, முட்டாள்கள் மட்டும் உட்காந்து பாருங்க அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆமா அடுத்த நிமிஷம் நம்ம உட்காந்து பார்த்துட்டு தான் வந்தோம். அடுத்த நிமிஷம் ஒரு டைலாக் விட்டார்ல, முட்டாள்கள்லாம் தங்களை அறிவாளிகள் காமிச்சிக்கிறதாலே போயிருப்பாங்க, உண்மையான அறிவாளிக உட்காந்துருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும். அடுத்தது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏன்டா உட்காந்து நம்மளும் முட்டாளா அறிவாளியா கிளம்பி போயிருக்கிறாமே அப்படிங்கிற மாதிரி சில சீன்ஸ் இருந்து நானும் படம் பார்க்கறப்ப கொஞ்சம் தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட தோணுச்சு போயிடலான்னு. ஆனா தலைவன் ஏதாவது கிளைமேக்ஸ்ல ஒன்று வைப்பாரு. கிளைமேக்ஸ்ல வச்சாரு 10 நிமிஷம் ஒண்ணுமே இல்ல. 11-13 வருஷத்துக்கு முன்னாடி நீ கை காட்டி சொன்ன ஒண்ணுல, நம்ம தேர்ந்தெடுக்கிற அரசியல்வாதிகள் பூமாதாவை எப்படி பிச்சு திங்கிறாங்க. அந்த அம்மா கேரக்டர் பூமாதா, ஓகேவா? அத வந்து மைண்ட் தோன்றேன், அதை பண்றேன், அததான் சொன்ன விதம் நமக்கு வந்து கொஞ்சம் விசித்திரமா இருந்தது. அதை வந்து ஹாலிவுட் ஸ்டைலுக்கு பண்றேன்னு சொல்லிட்டு ட்ரைலர்ல இருந்த மாதிரி படம் இருந்திருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும். ட்ரைலர்ல இருந்து 10 நிமிஷம் படம் முடிய போறது அவ்வளவுதான். அந்த இதுகிட்ட ஜாதி வேணுமா வேணாமாங்கிறது வேணும்னு சொல்றாரு. அப்புறம் பார்த்தா ஏண்டான்னா அது வேற மாதிரி சொல்றாரு. ஜாதிகெல்லாம் முத்திர குத்துறா, அதான் செம்மையா இருந்தது. செம்மையா இருந்தது. நம்பர் 239. அதான் நல்ல கிரியேட்டிவிட்டி. அந்த கிரியேட்டிவிட்டிகளுக்காக இந்த படத்தை பார்க்கலாம். கொஞ்சம் லேட்டா கூட போய் இன்ட்ரோட அப்புறம் கூட பார்க்கலாம். இல்ல ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். மூளையை போட்டு குழப்பி படம் எடுக்கிற கேமராமேன்லாம் மூளைய எங்க இருந்து பிடிச்சாரு மூளைன்னு தெரியல. அப்படியே மூளையை புதுக்கி வச்சிருக்கிறாரு. உபேந்திரானால ஒரு வித்தியாசமான ஸ்டைல். என்னன்னா, உன் மூளை எப்படி வேணாலும் மங்கி போகுது. மொபைல் வரீங்க அதிகாரி கூட மொபைலோட வாழ்வாங்கிறது எவ்வளவு. அதே மாதிரி குதிரைக்கு கொம்பு வச்ச குதிரை, ஒரு பக்கம் ஒரு உபேந்திரா ஒயிட் ட்ரெஸ்ல வராரு, ஒரு உபேந்திரா கருப்புல வராரு. அந்த கருப்புக்குள்ள வண்டியெல்லாம் பாத்தீங்களா காங்கிரஸ் ஸ்டைல்லயே இருக்கும். அழகா சித்தரிச்சிருக்காரு. இப்போ யோசிச்சு பாருங்க, இப்ப லெபனான் சிரியா எல்லாம் ஃபைட் நடக்குது. அங்க குண்டு வந்து பசி பட்டினியோட பல பேர் செத்து. நீங்க நான் அந்த படத்தை பார்த்தப்ப அதாங்க, இந்த நம்ம அரசியல் உலகமயமாக்கல்னு சொல்லி ஒரு போர் நடந்தா எல்லாரும் பாதிப்படையாங்க. எங்கேயோ ரஷ்யாவும் அமெரிக்காவும் மோதிக்கிச்சு, இல்ல ரஷ்யாவும் உக்ரைனும் மோதிக்கிச்சுன்னா நம்ம இந்தியாவுக்கு பெரும் பாதிப்பால இருக்குது. ஆனா இப்ப நம்ம ஜாலியா இருக்காங்க. பட் இங்க தங்க விலை உயர்றது, அரிசி விலை உயர்றதுக்குலாம் அதுவும் ஒரு காரணம். புரியுது உங்களுக்கு? இவன் ஆயுதத்தை ரெடி பண்ணிட்டோம்னு சொல்லி அதை வந்து சொல்லாமல் சொல்லியிருக்கிறாரு. உலகமய மக்களால என்ன பிரச்சனைங்கிறத. அதே மாதிரி கிளைமாக்ஸ்ல வந்து நீங்க இந்த ஒருத்தங்க ஸ்கிரீன்ல இருந்து வரவங்க நல்லா நினைச்சு ஓட்டு போட்டுறாதீங்க கூட பாருங்க. அதெல்லாம் வேற கொண்டு வந்து அரசியல்வாதியை தேர்ந்தெடுத்து உன் மனசு என்ன சொல்லுதோ அதுபடி கேட்டு பண்ணு. காசு கொடுத்தான், அதை பண்ணா இதை பண்ணாதன்னு சொல்லி கடைசியா கொடுத்துட்டு இவர் வந்து இந்த கடைசியா தான் நமக்கு புரிய வருது. படத்துக்குள்ளார படம் படம் பார்க்கறப்ப உங்களுக்கு கண்டிப்பா தான் இருக்கும். அந்த கிளைமேக்ஸ் ஒரு 10 நிமிஷம் நம்மளுக்கு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் நல்லாவே இருந்தது. உபேந்திரா 2 உபேந்திரா. அதே மாதிரி கடவுளை வந்து நான் வந்து மிதிக்க மாட்டேன், நாம படைச்ச கடவுளை நான் மிதிப்பேன். அந்த டைம் அந்த ஒயிட் உபேந்திரா போட்டு போன அந்த பாதையில வருவார்ல, அப்பதான் கல்லடி போடுவாரு. அதெல்லாம் சூப்பரா நிறைய சாமியார்கள். அதே மாதிரி அதுல பாத்தீங்கன்னா கல்லடி பட்ட பிறகும் அவன் காதலே வந்து கல்லடி போடுறது. அந்த காதலே நல்லா அழகா இருக்கு. அதுவும் ஒரு பக்கம் போறது. நிறைய இருக்குன்னு சொல்றாரு. என்னன்னா அவனை பாக்கிறது கிடையாது, பேசுறது கிடையாது. நல்லா பண்ணிருக்காரு. அதெல்லாம் உண்மையா உபேந்திரா சிறப்பு. உபேந்திரா 2 உபேந்திராவும் க்ளோஸ் அப் எல்லாம் வயசாகி போச்சு, இன்னும் க்ளோஸ் அப் வைக்கிறாரு. ரஜினி கிட்ட வயசாகும். ஆமா, இவர் 60-62 வயசு ஆகுது. அதை மட்டும் தவிர்த்திருக்கலாம். உபேந்திரா ராவாகட்டும், ரேஷ்மா
நாணய ஆகட்டும் நல்லாவே பண்ணியிருக்காங்க. உபேந்திராவே உப்பி அவரே வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தை வந்து தமிழ்நாட்டில் மனோகர் நாயுடு, வேலு இவங்க வந்து நவீன் இவங்கெல்லாம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே யூஏ நீங்க வந்து எதிர்பார்க்காம போனா கண்டிப்பா ஒரு சினிமா இருக்காது. இதுல கிளாமருக்கும் கொஞ்சம் இல்லாம சில சீன்ஸ்லாம் அந்த இதெல்லாம் வர்றதெல்லாம் பாத்தீங்களா, டைலாக் சொல்லுவார் பாத்தீங்களா, அவங்க எல்லாம் மொத்த அவங்க புருஷன்லாம் உங்களை பண்றவங்கலாம் கூப்பிட்டு காலி போட்டு அந்த பொண்ணுங்க மட்டும் ஒரு 5 பேர் தூக்கி போயிட்டு வாங்க உங்களுக்கு வேற வாழ்க்கை காட்ட சொல்லிட்டு அவர் இவரு கேட்பாரு, இவங்களாம் யாரு, ஓ இவங்க ஜாதகம் தெரிஞ்சா நீங்க வந்துருவேன். ஆனா இவரை மட்டும் சாம்ராட் ஆகிறாரு. சாய்குமார் பேர் ஒருத்தர் வர்றாரு. சாய்குமார் தான் அவரை மட்டும் சாம்ராட் ஆகிறான்னு சாம்பல் ஆக்கி விட்டுறாரு. அது ஏன்னு புரியல. இந்த மாதிரி சில விஷயங்கள் ஹாசியமாகவும் சுவாரஸ்யமாகவும் வித்தியாசமாகவும் எடுத்துருக்கிறாரு. இந்த படத்துல உண்மையா மியூசிக்லாம் ஒரு படத்துக்கு தேவையான மியூசிக், படத்துக்கு தேவைக்கு அதிகமான ஒளிப்பதிவு, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு சில சீன்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா இந்த யூஐன்னா நான் நினைக்கிறேன் நீங்களும் நானும் அப்படின்னு உபேந்திரா சொல்லியிருக்காரு. உங்கள்கிட்ட சொன்னேன் இவங்கெல்லாம் ஓட்டு போடாதீங்கன்னு கேட்கல, நீங்க இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. இதே நிலை நீடிச்சா 2040 இப்படிதான் இருப்பீங்கன்னு காமிச்சிருக்கிறாரு. சோமாலியா இதெல்லாம் அதான் சொல்லியிருக்கிறாரு. சோமாலியாலாம் ஆதிக்க நாடுகளோட அயோக்கியத்தனத்தாலதான் பஞ்சமானது. சோமாலியாலாம் இந்தியா மாதிரி வளமையா இருந்த நாடுகள். இந்த மைன் சுரங்கம் தோன்றும் அது தோன்றும் உள்ள பூந்து சர்வதேச அந்த இதுபடியதான் உலகமயமானபடி அதை காலி பண்ணது. இந்தியாவும் இப்படியே உலக நாடுகளை நம்பிட்டு இருந்தா இந்த நிலை வருங்கிறத சொல்லாமல் சொல்லி இருக்கிறதுல யூஐ உங்களையும் என்னையும் நம்மளையும் கவரும் அப்படின்னு சொல்லி விடைபெறும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.